நீங்களாம் கிறிஸ்தவங்களா? இந்த பதிவு ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, இந்த இடத்துல மற்றவங்களுக்கு வேலை இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒன்லி சில கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. ஓகே, நான் பார்த்ததை நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த க்ராஸ் போட்டிருக்கேன், இது ஒரு டிஷர்ட்டு போட்டிருக்கேன், அதனால் நான் கிறிஸ்தவனாக ஆயிடுவேனா? கண்டிப்பாக இல்லைங்க. சர்ச்சில் ஆராதிக்கிறதுனால கிறிஸ்தவங்களாக ஆயிடுவீங்களா? இல்லை. சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால கிறிஸ்தவங்களாக ஆயிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. பாஸ்டர் கூடயே ட்ராவல் பண்ணுறதுனால கிறிஸ்தவங்களாக ஆயிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க, இல்லவே இல்லை. ஏன்னாக்கா நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா, சர்ச்சுக்கு போனாக்கா மற்றவங்க கிட்ட கை கொடுத்து ப்ரைஸ் லார்ட் சொல்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. இன்னொன்று, மற்றவங்கள எப்படின்னா, ஒருத்தவங்க இவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா அவங்க வர்ஷிப் முடிஞ்ச பிறகு நம்ம சர்ச்சுக்கு போவோம். இதுவும் பல இடத்துல நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த சர்ச்சில் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு செலிப்ரேஷனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அன்னைக்கு எனக்கு பிடிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னா, சர்ச் முடிஞ்சு உடனே ஓடிடுவாங்க. ஏன்னா நான் கொடுக்குற சாப்பாடு அதனால் போயிடுவாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு அவங்கள சாப்பிட முடியாது. ஓகே, சில பேர் என்னன்னா, பிள்ளைங்க போய் எடுத்தா கூட எடுக்காத சாப்பாடு, அதை சாப்பிடாத அப்படி சொல்றவங்க. இப்படிதான் உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவங்கனாக்கா அன்னாடிக்கு கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறவங்க, ப்ரே மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுறவங்க, ப்ரே பண்ணுறவங்க, பாட்டு நடத்துகிறவங்க, ஊழியத்தை செய்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில் சர்ச்சில் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்கள ஆயிட முடியாது. நான் சொல்கிறேன், தேவன் என்ன சொல்லியிருக்காரு பைபிள்லன்னா, ஒருத்தன் தீர்க்க தரிசன வரங்கள் உடையவனாக இருந்தாலும், மலையை பேர்க்கிற அவனுக்கு வல்லமை இருந்தாலும், அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா அவன் ஜீரோ, அவன் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அன்பு தாங்க முக்கியம். உங்ககிட்ட தேவனோட அன்பு இருந்துச்சுனாக்கா மற்றவங்களை ஏளனமாக நினைக்க மாட்டீங்க, மற்றவங்க மேலே கோபத்தை காட்ட மாட்டீங்க, மற்றவங்க மன்னிக்கிறதுக்குமா கண்டிப்பாக மன்னிச்சிருவீங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அன்னைக்கு அவர் பாவமே செய்யாமல் சிலுவையில் மரிச்சாரு, ஒரு வார்த்தையும் பேசாமல். ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறவங்கள கூட அவருக்கு துரோகம் பண்ணாங்க, அவர் மன்னிச்சார். இன்னைக்கு நம்மலாம் யாரு? நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம தான் எல்லாமே உத்தமமாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக ப்ரே பண்ணுறோம், நல்லா சர்ச்சுக்கு போகிறோம், மினிஸ்ட்ரி பண்ணுறோம், பெரிய பதவியில் இருக்கிறோம், பாஸ்டர் கூடயே ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அது இதுன்னு நம்ம செய்கிறோம், எடுத்து போட்டு ஆர்வமாக. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியமான மெயின் காரணமே அன்பு தாங்க. அந்த அன்பு தான் முக்கியம். அந்த அன்பை நீங்கள் தரிச்சுக்கிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அன்பு உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா, உள்ளத்தில்